அனைவருக்கும் வணக்கம். இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சாத்தூர் தொகுதியில் இப்போ ஒரு நல்ல ஒரு வைப் ஒன்று கிரியேட் ஆகிருக்கு. அது இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு ஆதரவு அலை அப்படின்னு நம்ம சொல்லலாம். நேற்றைய காணொளி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேற்று சின்னம்மா சசிகலா அவர்கள் சாத்தூர் தொகுதியில் பிரச்சாரத்துக்காக வந்திருந்தாங்க. ஸோ அங்கே கூடியிருந்த மக்கள், அங்கே ஏற்பட்ட ஒரு எழுச்சி, அதன் மூலமாக தென் மாவட்டத்தில் ஏற்பட்ட ஒரு எழுச்சி, ஒரு பகுதியில் ஏற்படக்கூடிய எழுச்சி அந்த மாவட்டம் முழுவதுமாகவும் சரி, தமிழ்நாடு முழுவதுமாகவும் தென் மாவட்டம் முழுவதுமாகவும் பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரியான ஒரு எழுச்சி தான் சாத்தூரில் ஏற்பட்டிருக்கு. இது இசக்கி ராஜா தேவருக்கு ஆதரவான ஒரு அலையாகவும், ஒட்டுமொத்தமாக தென்னந்தோப்பு சின்னத்துக்கு சின்னம்மா சசிகலா அவர்களுக்கு ஒரு ஆதரவு நிலையும் தென் மாவட்டத்திலையும் தமிழ்நாடு முழுவதுமே ஒரு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கான ஒரு ஆதரவு நிலை இப்பொழுது உருவாகியிருக்கு. இசக்கி ராஜா தேவருக்கு ஆதரவான ஒரு ஆதரவு நிலை சாத்தூர் தொகுதி, இசக்கி ராஜா தேவர் அவர்களுக்கு ஒரு ஆதரவான நிலை சாத்தூர் தொகுதியில் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம தெளிவாக சொல்ல முடியும். ஏற்கனவே வேட்பாளராக நிற்கிறவங்க பார்த்திங்கன்னா பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியில் நயினார் நாகேந்திரன், டிஎம்கேல கடற்கரை ராஜ் அப்படிங்கிறவர் நிற்காரு, தாவேக்காவில் அஜித் அப்படிங்கிற ஒரு நபர் நிற்காரு. ஸோ இவர்களுக்கு இடையில் தான் இப்போ போட்டி. ஏற்கனவே மும்முனை போட்டியாக இருக்கிறது இந்த வாட்டி 4 முனை போட்டியாக மாறுது. ஸோ இதில் சின்னம்மா சசிகலா அவர்களோட கூட்டணியில் பசுமன் மக்கள் தேசம் கட்சி சார்பாக அண்ணன் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் போட்டிடுறதுனால இந்த தொகுதியில் ஒரு பரபரப்பு தொற்றி கொண்டிருக்கிறது. இந்த பரபரப்பு எப்படி அப்படின்னா, நயினார் நாகேந்திரனும் இசக்கி ராஜா தேவர் அவர்களும் யார் வெற்றி பெறுவார், யாருக்கு இந்த வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஏற்பட்டிருக்கு. இது தமிழகம் முழுவதுமே இருந்த ஊடகங்களும் சரி, மொத்தமாக சாத்தூர் மீது அவர்களோட கவனத்தை செலுத்தியிருக்காங்க. ஸோ அதனால தான் சாத்தூர் தொகுதியில் சின்னம்மா அவர்களுடைய பிரச்சாரம் நேற்று அனைத்து ஊடகங்கள்லேயும் சரி, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லையுமே எல்லாத்துலேயுமே லைவ் பண்ணாங்க. எல்லாத்துலேயுமே நேரடியாக பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த அளவுக்கு அது சின்னம்மா அவர்கள், சசிகலா அவர்கள் அது பிரச்சாரத்தை வர்றதுக்கு முன்னாடி இருந்தே சாத்தூர்லேருந்து லைவ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது சின்னம்மா சசிகலா அவர்கள் பிரச்சாரம் பேசி முடிஞ்சு அதுக்கப்புறம் அவர்கள் அங்கேருந்து கிளம்புற வரைக்குமே ஃபுல்லாக லைவ் ஓடிட்டு இருந்துச்சு. அந்த அளவுக்கான ஒரு மீடியாக்களோட கவனத்தை பெற்ற ஒரு தொகுதியாக சாத்தூர் மாறி இருக்கு. முக்குலத்துவ சமூகத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரச்சாரம் எப்படி கொண்டு போகிறாங்க, பசுமன் மக்கள் தேசம் கட்சி எப்படி கொண்டு போகிறாங்க அப்படின்னா, பிஜேபி ஏடிஎம்கே சேர்ந்து தான் ஏடிஎம்கேல இருந்த சின்னம்மா சசிகலா அவர்களாக இருந்தாலும் சரி, அதுக்கு பிறகு டிடி தினகரன் அவர்களாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ் அவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்து ஏடிஎம்கேலேருந்து அப்புறப்படுத்தினாங்க. அதில் 2 பேரோட பங்கும் இருக்குது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஸோ இதனால தான் இப்போ டிடி தினகரன் அவர்கள் கூட கூட்டணியில் இருந்தாலும் ஏடிஎம்கேலேருந்து முற்றிலுமாக வெளியனுப்பப்பட்டாங்க. பன்னீர்செல்வம் அவர்கள் அம்மாவோட நினைவிடத்தில், ஜெயலலிதா அவர்களுடைய நினைவிடத்தில் போய் உட்காந்து தர்ம யுத்தம் அப்படின்னு தொடங்கினார். அதற்கு காரணம் யார் அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ அவரே அதை மேடையில் சொல்லியிருக்காரு, நான் தான் போய் இப்போது அந்த சமாதியில் போய் உட்காருங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த அளவுக்காக வெளிப்படையாக அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். ஸோ இந்த நேரத்தில் முக்குலத்துவ சமூகத்தில் ஒரு முக்கியமான ஒரு தலைவர், தென் மாவட்டத்தில் வளர்ந்து வரக்கூடிய ஒரு முக்கியமான தலைவராக இருக்கக்கூடியவர் தான் இசக்கி ராஜா தேவர் அவர்கள். ஸோ இவரையும் வீழ்த்தணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் சாத்தூர் தொகுதியில் நயினார் நாகேந்திரன் போட்டிடுறாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியும் இன்றைக்கி வந்திருக்கு. ஏன்னா அவர் திருநெல்வேலி தொகுதியில் போட்டிட்டு வெற்றி பெற்ற சிட்டிங் ஒரு எம்எல்ஏ. ஸோ அவர் வாண்டடாக தொகுதி மாறி வர்றதுக்கு ஏதாவது அரசியல் காரணம் கண்டிப்பாக இருக்கும். சிலர் சொல்கிறாங்க, அவர் ஜோசியம் பார்த்தாரு, சாத்தூரில் நின்னா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஜோசியக்காரன் சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த வகையில் உண்மையாக இருக்கும், எவ்வளோக்குள்ள லாஜிக்காக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவர் ஒரு கால்குலேஷன் போட்டுடலாம். ஏன்னா சாத்தூர் தொகுதியில் அமமுக 30,000 வாக்குகள் வாங்கியிருக்கு சென்ற எலெக்ஷனில். ஸோ இந்த வாட்டி அமமுக ஏடிஎம்கே கூட்டணியில் இருக்குது. ஸோ இது தனக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு அவர் நினைச்சிருக்கலாம். அவரோட நினைப்பு இதுதான். ஆனால் அதே சாத்தூர் தொகுதியில் அந்த 30,000 வாக்குகளை பெற்றவர் இன்றைக்கி சின்னம்மா சசிகலா அவர்கள் கூட தான் இருக்கார். ஸோ சின்னம்மா சசிகலா அவர்கள் கூட தான் இருக்காங்க. ஸோ சின்னம்மா சசிகலா அவர்களுடைய கட்சி சார்பாக இசக்கி ராஜா தேவர் அவர்கள் வேட்பாளராக களமிறங்கிறதுனால இசக்கி ராஜா தேவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் களப்பணி பார்த்திங்கன்னா வாரத்தில் கிட்டத்தட்ட 5 நாட்கள் சாத்தூர்லேயே இருப்பார். அந்த அளவுக்கு அவருடைய களப்பணி வருடம் முழுவதுமாக இருந்தது. இப்பொழுது நம்ம நயினார் நாகேந்திரன் அவர்கள் இப்பொழுது தான் தேர்தல் காலத்தில் தான் சாத்தூரில் நிற்க போகிறேன் அப்படின்னு டக்குன்னு மாற்றி சொல்லியிருக்கார். பலரும் எதிர்பார்த்து திருநெல்வேலி தான் நிற்பார் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவர் சாத்தூர்னு அறிவிச்சிருக்காரு. ஆனால் இசக்கி ராஜா தேவர் அவர்கள் ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்பாக இருந்தே தான் சாத்தூரில் வேட்பாளராக
நிற்க போகிறேன், சாத்தூர் தொகுதியில் வேட்பாளராக நின்று நான் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆவேன் அப்படின்னு சொல்லி மிகவும் உறுதியாக வந்து தொடர்ந்து பேசிட்டு வந்தார். இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அவர் தொடர்ந்து எல்லா காணொலிகள்லையும் யூடியூப் சேனல்களையும் பொது மேடைகளிலும் அவர் பேசும்போது இதை வந்து அவர் வந்து அடிக்கடி வந்து சொல்லுவார், சாத்தூர் தொகுதியில் வேட்பாளராக பிஎம்டி நிற்கும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு வந்தார். அவர் சொன்னது மாதிரி அது நடக்கும். இசைராஜா தேவர் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நடக்கும். அதை அவரே வந்து யூகிக்க முடியாது. அவர் சொல்கிற விஷயங்கள் வந்து நடக்குமா அப்படிங்கிறத அவருக்கே அது தெரியுமான்னு தெரில. ஆனால் அவர் மேடையில் பேசிடுவார். ஆனால் அதுபடி கரெக்டாக நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த மாதிரி பல சம்பவங்களை வந்து என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அவரே வந்து சரி இது பேசிடுவார். அதுக்கப்புறம் வந்து சரி நம்மளுக்கு இது அரசியல் இது கரெக்டாக இருக்குமா அப்படின்னு அவர் யோசிப்பார். ஆனால் அவர் சொன்னது தான் நடக்கும். அவர் மேடையில் என்ன பேசியிருப்பாரோ அது அப்படியே நடக்கும். அந்த அளவுக்கு மிக தெளிவாக ஒரு பேசக்கூடியது விஷயங்கள் வந்து நடக்கும். ஆனால் மற்ற அரசியல் தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா சொல்லவே மாட்டாங்க. அது நடக்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு உறுதியாக வந்து சாத்தூர் தொகுதியில் தான் வேட்பாளராக நின்று எம்எல்ஏவாக ஆவேன் அப்படின்னு சொல்லிட்டு 2-3 வருடங்களுக்கு முன்பாகவே சொன்னவர் இசைக்கராஜா தேவர் அவர்கள். அந்த வகையில் வந்து களப்பணியை பொறுத்த வரைக்கும் பிஎம்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு களப்பணியை வந்து சாத்தூர் தொகுதியில் பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் இந்த முறை பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து எப்போவுமே அந்த தொகுதி வந்து மதிமுக கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி மதிமுக கொடுக்காம டிஎம்கேவே நிற்கிறாங்க. அதற்கு காரணம் என்னன்னா இந்த வாட்டி வந்து அந்த தொகுதியை கைப்பற்றணும், டிஎம்கே கைப்பற்றணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கும். ஏன்னா அந்த மாவட்டத்தில் ஏற்கனவே 2 மினிஸ்டர் இருக்காங்க. தங்கம் தென்னரசு, அதுக்கப்புறம் தென்னரசு, கேஎஸ்எஸ்ஆர் அப்படி 2 மினிஸ்டர் இருக்காங்க. ஸோ அதனால் சாத்தூர் தொகுதியையும் டிஎம்கே கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அங்கே டிஎம்கேவே டைரெக்டாக வேட்பாளரை நிப்பாட்டியிருக்காங்க. ஏன்னா இன்னொன்று வந்து பிஜேபி நிற்கிறதுனால ஈஸியாக வந்து பிஜேபியை தோற்கடிக்க முடியும். ஏடிஎம்கே நின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். அது இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து வேறு ஏடிஎம்கே, இந்த ஏடிஎம்கே எங்கே நின்னாலும் தோக்க தான் செய்யும். ஸோ ஏடிஎம்கேயும் பிஜேபியும் இங்கே நிற்கிறனால டிஎம்கே ஈஸியாக ஜெயிக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிருக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் இசைக்கராஜா தேவர் அவர்கள் வந்து களத்தில் இறங்குறாங்க. ஸோ இப்போ வந்து அந்த ஏடிஎம்கே அந்த பிஜேபிக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் அவர்கள் வந்து இசைக்கராஜா தேவர் அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி டிஎம்கே ஓட்டுகளை இந்த வாட்டி குறிப்பாக தாவேகா விஜய் வந்து பிரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் வந்து அஜித் அப்படிங்கிறவரை வந்து வேட்பாளராக நிறுத்தியிருக்காரு. அவரும் அந்த தொகுதியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டிடேட் அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அஜித் அப்படிங்கிற ஒரு சிறுபான்மை சமூகத்தை சேர்ந்தவர். டிஎம்கேக்கு இருக்கக்கூடிய அந்த சிறுபான்மையினருக்கான வாக்கு வங்கியை வந்து தாவேகா பிரிக்கலாம். ஸோ தாவேகா அந்த வாக்கு வங்கியை பிரிக்கும் பட்சத்தில் 4 முனை போட்டியாக மாறும். சரி, 5வது நம்ம அண்ணன் சீமான் ஒருத்தர் இருக்காரே, அவருக்கு ஓட்டு கிடையாது அப்படின்னா அவருக்கும் ஓட்டு இருக்குது. கடந்த தேர்தலில் அவரும் ஒரு 10,000 வாக்குகளை வாங்கியிருக்கார். ஆனால் அந்த வாக்குகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து குறையும். இந்த வாட்டி அந்த 10,000ங்கிறது 2,000ஆகவோ 1000ஆகவோ மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க எல்லா இடத்துலையும் பேசி வச்சுருக்காங்க. ஏன்னா தாவேக்கா இந்த நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் அந்த சாட்டை துரைமுருகன் 2 பேர் பேசுகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் தான் மாற்றி டெய்லி ஒரு 10 வீடியோ போட்டு பேசினேன். என்னப்பா நாம் தமிழர் கட்சி பேசிகிட்டே இருக்காங்களே, அப்போ நிறைய ஓட்டு கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்க பேசி அவங்க ஒருத்தர் தான் 10 இடத்துலையும் பேசி வச்சுருப்பாங்க. 10 யூடியூப் சேனல்லையும் பேசி வச்சுருப்பாங்க, 10 மேடையிலையும் பேசி வச்சுருப்பாங்க. ஆனால் அவர்களுக்கு எதிராக வந்து மக்கள் எல்லாருமே பேசுகிறாங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எதிரான மனநிலையை வந்து அவங்க ஒருத்தரே பேசி எல்லா இடத்துலையுமே வந்து கிரியேட் பண்ணுறாங்க. நீங்களும் வந்து பல யூடியூப் சேனல் நான் சொல்கிறது நீங்கள் நம்மளாம் பல யூடியூப் சேனலில் பாருங்கள். அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொதுமக்கள்கிட்ட பேட்டி எடுக்கும்போது சீமான்லாம் ஓட்டு போட மாட்டான், அவர் ரொம்ப வாய் பேசுகிறார் அப்படின்னு சாதாரண பொதுமக்கள் வந்து பேசக்கூடிய நம்மளால் பார்க்க முடிகிறது. அது வந்து சீமானுக்கும் தெரியும். ஏன்னா மக்கள் ஓட்டு போடணும் அப்படின்னா மக்கள் கவனிச்சுட்டே இருப்பாங்க. நீ இவங்க வந்து இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்து எல்லாத்தையும் மேடையில் நின்று சண்டை போடாது வீரமா? பொதுமக்கள் ஒருத்தன் கேள்வி கேட்கானா அவன்கிட்ட சண்டை போடுறது அதெல்லாம் வீரமா? பொதுமக்கள் கேள்வி கேட்டானா அந்த இடத்துல பொதுமக்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும், ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அந்த காலத்தில் தலைவர்கள் இருப்பாங்க, மேடையில் வந்து பேசக்கூடிய தலைவர்களை கீழேருந்து யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா தலைவர்கள் வந்து சைலண்டாக போவாங்க. அதுக்கு என்ன அந்த தலைவருக்கு வந்து சண்டை போட தெரியாதா? மைக்கில் பிடிச்சி பேச தெரியாமையே அந்த தலைவர்கள் வந்து சைலண்டாக போகிறாங்க. பொதுமக்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பொதுமக்கள் ஒன்றுக்கு ஒன்று ஒரு கேள்வி கேட்க தான் செய்வான். நீ மேடையில் உட்காந்துட்டு விடிய என்னத்தையாவது யாரையாவது ஏசிட்டு போக பொதுமக்கள் கேள்வி கேட்காம இருப்பானா? இப்போ கேள்வி கேட்டாலும் நீ மேடையில் கண்டமணிக்கு பேசுகிற அப்படின்னா நாளைக்கு உங்கள் கையில் அதிகாரத்தை கொடுத்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்கன்னா நீ அந்த மக்களை என்னெல்லாம் பேசுவேன்? அதெல்லாம் மக்கள் கவனித்து தான் இந்த வாட்டி சீமானுக்கு வந்து அந்த தொகுதியில் எந்த வாக்கும் இருக்க போகிறது கிடையாது. சாட்டை திறமுறைகள் வந்து வாய் கிளியே பேசிட்டு போயிருக்காப்புல. ஸோ அதனால் சாத்தூரில் அவருக்கு எந்த ஓட்டும் இருக்க போகிறது கிடையாது. ஸோ அதனால் இந்த முறை வந்து வெற்றி வாய்ப்பு வந்து இசைக்கராஜா தேவர் அவர்கள் அதிகமான வாக்கு வங்கியை பெறுவார். அதற்கான ஒரு ஆதரவு அலை வந்து சாத்தூரில் வந்து
உருவாகி இருக்கிறத நம்மளால் கண்கூடாக பார்க்க முடிகிறது. சாத்தூர் நீங்களும் அதற்கான காணொலிகளை நீங்கள் பாருங்கள். சாத்தூர்லேயே சென்று கள நிலவரம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் மக்களோட பேச்சுகளும் சரி, மக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களையும் நாங்கள் வந்து தென்னந்தோப்பு சின்னத்துக்கு உறுதியாக வாக்களிப்போம் அப்படிங்கிறத வந்து கருத்துக்களை வந்து அவர்கள் வந்து தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வராங்க. ஊராக மக்களே அவங்களோட சொந்த காசை போட்டு பெட் நோட்டீஸ் அடித்து கிராமமாக விநியோகிச்சுட்டு வராங்க. அவங்க வேலையை விட்டுட்டு ஒரு 2 நாள் லீவை போட்டுட்டு சாத்தூரில் இருந்து அவங்க ஊரில் இருந்து இசக்கிராஜா தேவரை வந்து பிரச்சாரத்துக்கு கூட்டிட்டு போகிறாங்க. அவங்களே வந்து சில கிராமங்களை வந்து பிரச்சாரத்துக்கு போகிறாங்க. போய் அந்த மக்கள்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஊர் தலைவர்கள்கிட்ட பேசுகிறாங்க. இந்த முறை இசக்கிராஜா தேவர் வெற்றி பெற்று சட்டசபைக்கு எப்படியாவது நம்ம அனுப்பணும். அவர் நம்ம மக்களுக்காக சாத்தூர் தொகுதியிலிருந்து சாத்தூருக்காக மட்டும் இல்லாத ஹோல் தமிழ்நாட்டுக்காகவும் தென் மாவட்டத்துக்காகவும் அவர் வந்து பேசணும். அந்த மக்களோட பிரச்சனைகளை பேசணும். பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை நிறைய இருக்குது. தொகுதி பிரச்சனைகளை வந்து பார்த்திங்கன்னா இசக்கிராஜா தேவர் அவர்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி பிரச்சாரத்தில் வந்து சின்னம்மா அவர்களும் தொகுதிக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, என்னென்ன தேவைப்படுது அப்படிங்கிறது மேம்பாலத்தை எடுத்துக்கிட்டாலும் சரி, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதே மாதிரி இந்த பட்டாசு தொழிற்சாலைகள் ஏற்படக்கூடிய தீ விபத்துகளுக்கு ஏற்படக்கூடிய நிவாரணங்கள் உதவியாக இருந்தாலும் சரி, அதை வந்து தொடர்ந்து முறையாக கிடைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சின்னம்மா அவர்கள் வந்து பிரச்சாரத்தில் வந்து பேசியிருந்தாங்க. ஸோ இசக்கிராஜா தேவர் அவர்களும் அதை வந்து சட்டசபையில் பேசுவார் அப்படின்னு அந்த மக்கள் வந்து நம்புகிறாங்க. ஏன்னா மற்ற பிரச்சார கட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா இப்போ டிஎம்கே பிரச்சார கூட்டங்கள்லாம் இப்போ மாற்றி ஒருத்தர் திட்டிட்டு தான் இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிலாம் எப்படி திட்டுறாருன்னு நீங்கள் பார்த்துட்டே இருப்பீங்க. உதயநிதி ஸ்டாலினும் எடப்பாடி பழனிசாமி மாற்றி திட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சாரமாக போய்கிட்டு இருக்குது. தாவேகா விஜயை பொறுத்த வரைக்கும் பாட்டு போட்டு பண்ணிவிட்டு உங்கள் விஜய்னு டான்ஸ் ஆடிட்டு போகிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் சின்னம்மா சசிகலா அவர்கள் பேசக்கூடிய பிரச்சாரங்கள் நீங்கள் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா பார்க்க வாய்ப்பு கிடச்சுன்னா கண்டிப்பாக வந்து யூடியூப்பில் பாருங்கள். அவர்களுடைய பிரச்சாரத்தை ரொம்ப தெளிவாக அந்த தொகுதிக்கு அந்த ஊருக்கு ஒவ்வொரு பகுதிக்கு என்னென்ன அந்த மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை அப்படி பேசுகிறாங்க. சும்மா ஒரு எம்எல்ஏவை குறை சொல்லி பேசுகிறது, ஆளுங்கட்சியை குறை சொல்லி பேசுகிறது, இல்லை எடப்பாடி துரோகம் பண்ணுறார் அதை மட்டும் பேசாமல் ரொம்ப தெளிவாக அந்த ஊருக்கு உள்ளூர் பிரச்சனைகளை, உள்ளூர் மக்களுக்கு என்னென்ன கோரிக்கை இருக்குது, கிராமமாக என்ன கோரிக்கைகளாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. கண்டிப்பாக சின்னம்மா அவர்களுடைய பிரச்சார கூட்டங்களை வந்து தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். அது வந்து பல யூடியூப் சேனல் இப்போ எல்லா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லேயும் வந்து இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல் வீடியோ வந்து சின்னம்மா சசிகலா அவர்களுடைய பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாமே வருது. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பாருங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல் தலைவர், ஒரு நல்ல ஒரு முதிர்ச்சி அடைந்த ஒரு அனுபவம் மிக்க ஒரு அரசியல் தலைவர் இருந்தால் எப்படி பிரச்சாரம் பண்ணுவாங்க அப்படிங்கிறத அந்த இங்கே சின்னம்மா சசிகலா அவர்களுடைய பிரச்சாரத்தில் உங்களால் பார்க்க முடியும். கண்டிப்பாக சாத்தூரில் இந்த முறை ஒரு நல்லதே நடக்கும், ஒரு நல்ல செய்தி வரும். மக்கள் அனைவரும் தென்னந்தோப்பு சின்னத்திற்கு வாக்களித்து மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் இசக்கிராஜா தேவர் அவர்களை வெற்றி பெற செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு நிலை வந்து ஒரு சூழல், ஒரு ஆதரவு அலை, இசக்கிராஜா தேவருக்கு ஒரு ஆதரவு அலை வந்து சாத்தூரில் உருவாகி இருக்கிறத நம்மளால் இப்போ கண்கூடாக பார்க்க முடிகிறது. நன்றி. மீண்டும் ஒரு காணொளி நான் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தன பாண்டியன். ஜெய்ஹிந்த்.